ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் போன பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா காப்பர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு முகப்பேரில் இருக்குது. அங்கே போன உடனே நம்ம வந்து மெனு கார்டெலாம் கொடுத்தாங்க, என்னென்ன ரெசிபிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம், அதனால் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் பார்த்துட்ருந்தேன். நாங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ரு பண்ணோம். சிக்கன் சுக்கா ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்காக ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டில் வந்து எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சிக்கன் தக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள், அது ரோல் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு பிடிச்சாச்சு. இப்படி தான் இருந்தது அதோட ரெஸ்டாரண்ட்டோட நம்ம கொடுக்குற சர்வே பண்ணுறது எல்லாமே. கடைசியாக பில்லு பார்த்திங்க அப்படின்னா 1000 வந்துருச்சு. ஃபைனலாக ஒரு சர்ப்ரைஸாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை விஆர் மால் கூப்பிட்டு போயிருந்தார். எங்களுக்கு இது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால நிறையா லவ்வர்ஸ் எல்லாம் வந்துட்டுருந்தாங்க. நாங்களும் வந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஃபைனலாக உள்ளே போனோம். நான் எதிர்பார்த்த அளவு லவ்வர்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருந்தாங்க அங்கே. ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது அங்கே. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அது உள்ள ட்ரெஸ்ஸு எது வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போல். நான் வந்து அப்படியே ஓவராலாக எல்லாமே பார்த்துட்டு அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு எல்லாமே கூட சாப்பிட்றதுக்கான ப்ளேஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. எனக்கு இது வரைக்கும் தெரியாது. பார்த்தா அங்கே எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு மாலே. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கேன். சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய டெக்கோவர்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் வந்து ப்ளே ஸ்டேஷன் போயிருந்தோம் பையனை கூட்டிகிட்டு. அங்கே போனால் விளையாடுறதுக்கு நம்ம ஒரு கார்டு போட்டிருந்தா மட்டும்தான் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1500 வந்துடுச்சு. சரி குழந்தைக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. உள்ளே போனாலே நம்மளும் குழந்தைங்களாம் மாறிடுவோம் போல். அது மாதிரி நிறைய பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நிறையா பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு எப்படி ஒரு 2 மணி நேரம் போச்சுன்னே தெரியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. நீங்களும் யாரும் போகாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போனது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இது மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம சேனல் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.